குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங்ப்பா. ஓகேங்களா, இனிய மாலை வணக்கம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேட்டு மே 29. ஓகேங்களா. புதன்கிழமை. நான் ஆல்ரெடி சொன்னது தான், மே 25லேருந்து படிப்படியாக டெம்பரேச்சர் அதிகமாகினே இருக்குப்பா. இதை வானிலை ஆய்வு மையத்தில் தெளிவாக சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, மே 25 முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மழை பரவலாக எல்லா மாவட்டத்துலேயுமே பெஞ்சிச்சு. ஏன், வேலூர், விழுப்புரம், திருவண்ணாமலையில் கூட மழை இருந்துச்சு. ஓகேங்களா. பரவலான மழை பார்த்திங்கன்னா மே 3வது வாரத்தில் இருந்துச்சு. ஒரு தோராயமாக ஒரு 10 நாள் மழை பெஞ்சிச்சுப்பா. ஆனால் சூழ்நிலை அப்படியே தலைக்கீழாக மாறிடுச்சு இப்போ. ஓகேங்களா. அப்போ மழை பெய்ஞ்ச சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா ஒரு ஆலோசனை செஞ்சு ஜூன் 6ஆம் தேதி திறந்துரும்னு சொன்னாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா மே 25க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் படிப்படியாக ஏற ஆரம்பிச்சிச்சு. இந்த டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு ஏறி இருக்குன்னா, ஏப்ரல் கடைசி வாரம் அப்புறம் மே ஃபஸ்ட் வீக் இருந்துச்சுல. அப்போ என்ன டெம்பரேச்சர் இருந்துச்சா அதே அளவு இருக்குது. சில இடங்களில் அதை விட கொஞ்சம் ஒரு படி மேலே டெம்பரேச்சர் பதிவாகுது. இன்றைக்கி 109 டிகிரி பதிவாகுதுப்பா மதிய வேலையில். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நைட் டைமில் கூட பார்த்திங்கன்னா அந்த ஹீட் வேவ்ஸ், அந்த வெயிலோட தாக்கம் இரவு நேரங்களில் கூட அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதனால் என்ன ப்ராப்ளம், என்ன இஷ்யூன்னு பார்த்திங்கன்னா, வெளியில் போகிறது அவ்வளோ உடம்புக்கே நல்லது கிடையாது. ஓகேங்களா. கடுமையான வெயில் இருக்குது வெளியில். யாராலையும் வெளியே அவ்வளோ நேரம் ரொம்ப நேரம் போக முடியாது, வரவும் முடியாது. ஓகேங்களா. இந்த சூழ்நிலையில் பள்ளிகள் திறப்பு என்ன ஆக போகுதுன்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்குப்பா. பலதரப்பட்ட இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய பேர் கோரிக்கை வைக்கிறாங்க. ஆசிரியர் சார்பாகவும் பெற்றோர்கள் சார்பாகவும் என்னென்னா, ஒரு 2 வாரம் பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்கலாம்ல. ஹீட் வேவ்ஸ், அதாவது வெயிலோட தாக்கம் குறைஞ்ச பிறகு பள்ளிகள் திறக்கலான்ற பல்வேறு தரப்பட்டவர் பார்த்திங்கன்னா அதாவது கோரிக்கை வச்சுருக்காங்க பள்ளி கல்வித்துறைக்கு. ஓகேங்களா. அதன் பிரகாரம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ரீஓப்பன் பார்த்திங்களாப்பா மினிமம் பார்த்திங்கன்னா ஜூன் 10ஆம் தேதி இருக்கும். ஏன் ஜூன் 10ன்னு சொல்கிறேன்னா, இன்னும் ஜூனே ஸ்டார்ட் ஆகலை. ஜூன் 10 ஏன் சொல்கிறேன்னா, ஆல்ரெடி ஜூன் 6 வியாழக்கிழமை. வியாழன் வெள்ளி 2 நாள் ஸ்கூலுக்கு அது வைக்காமல் டைரெக்டாக மண்டே திறக்க சொல்லி ஒரு தரப்பட்ட கோரிக்கை வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வெயில் இருக்குது, மேபி ஒரு வாரத்தில் குறையலாம். அதுக்காகவும் சொல்லியிருக்காங்கப்பா. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வெயிலோட தாக்கம் ஜூன் முதல் வாரத்தில் குறையலைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கன்ஃபார்மாக ஜூன் 15க்கு அப்புறம் தான்ப்பா உங்களுக்கு ஸ்கூல் ரீஓப்பன். ஓகேங்களா. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் உங்களை போட்டு குழப்பிக்காதீங்க. ஓகேங்களா. ஜூன் முதல் வாரத்தில் படிப்படியாக குறைய ஆரம்பித்தா மட்டும்தான் உங்களுக்கு ஜூன் 10ஆம் தேதி திறப்பாங்க. இல்லை குறையாத பட்சத்தில் பார்த்திங்கன்னா ஜூன் 3வது வாரத்தில் தான்ப்பா. 3வது வாரத்தில்னா எப்போனா ஜூன் 15க்கு அப்புறம் ஒரு 17ஆம் தேதி போல் திறப்பாங்க. ஓகேங்களா. அதுதான் பாசிபிள். யாரும் பயப்படாதீங்க. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா பரவலான பெரும்பாலான மாவட்டத்தில் வெயிலோட தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்குப்பா. இன்றைக்கி புதன்கிழமை மே 29. மே 25லேருந்தே படிப்படியாக உயர்ந்துதான் வருது. ஜூன் ஃபஸ்ட் வீக்லலாம் கடுமையான டெம்பரேச்சர் ரீச் ஆகும். 1ஆம் தேதி 2ஆம் தேதிலாம் கொளுத்தி எடுத்துரும். அந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக மாணவர்களால் பள்ளிகள் சென்று படிக்க முடியாது. ரொம்பவே வெப்பத்தோட தாக்கம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. அதனால் அதை கருத்தில் கொண்டு பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க போகிறாங்க. அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் ஓரிரு நாட்கள், மேபி இன்னும் ஒரு நாள் 2 நாளுக்குள்ளேயே வரலாம். ஓகேங்களா. பள்ளிகள் திறப்பு தள்ளி வைக்கிறோன்ட்டு வர வாய்ப்பு இருக்குது. அப்டேட் வந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அனௌன்ஸ் பண்ணிடுவேன்ப்பா. எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை. பள்ளிகள் திறப்பு தள்ளி வைக்க போகிறாங்க. உங்களுக்கு அடிஷ்னலாக லீவு ஒரு 1 or 2 வீக்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா. என் கருத்தின் பிரகாரம் பார்த்திங்கன்னா மேபி ஜூன் 3rd வீக் தான்ப்பா திறப்பாங்க. அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்கப்பா. ஓகேங்களா.